என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? கார்ப்பரேட் சூழ்ச்சிகள் படித்ததில் புரிந்தது. கோவைக்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் வெள்ளரிக்காயை புகழ்கிறார்கள். கொத்தவரங்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் பீன்ஸை புகழ்கிறார்கள். முருங்கைக்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் புறக்கோழியை புகழ்கிறார்கள். தேங்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் பீட்ரூட்டை புகழ்கிறார்கள். அரசாணிக்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் உருளைக்கிழங்கை புகழ்கிறார்கள். பூசணிக்காய் வெளிநாட்டில் வளராது, அதனால் முள்ளங்கியை புகழ்கிறார்கள். வாழைப்பூ அதிகம் வெளிநாட்டில் வளராது, அதனால் முட்டைக்கோசை புகழ்கிறார்கள். நிலக்கடலை வெளிநாட்டில் வளராது, அதனால் பாதாம் பருப்பை புகழ்கிறார்கள். மிளகு வெளிநாட்டில் வளராது, அதனால் பச்சை மிளகாயை புகழ்கிறார்கள். கடுகு அதிகம் வெளிநாட்டில் வளராது, ஆலிவ் ஆயிலை புகழ்கிறார்கள். வெளிநாட்டு மோகம் நம் நாட்டை அழித்துக்கொண்டே வருகிறது. தடுப்பார் யார்? பாரத பூமி புண்ணிய பூமி. பாரதத்தில் வாழாதவர்கள் அதிர்ஷ்டமில்லாதவர்கள், பாரதத்தில் இருந்தும் வாழத் தெரியாதவர்கள் துர்பாக்கியசாலிகள். அரசும் மீடியாவும் பிரபலங்களும் மரம் நிழல் தரும், காற்று தரும், மழை தரும்னு சொல்லுவாங்க. ஆனா கனி தரும்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்? இப்ப சாலையோரம் வைத்திருக்கும் மரம், அரசு பள்ளி, மருத்துவமனை, அலுவலகங்கள், இங்கெல்லாம் இருக்கும் மரங்களை கவனியுங்கள். அங்கு கனி தரும் மரங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்? எங்கெல்லாம் புளிய மரம் நிறைய உள்ள சாலைகள் உள்ளதோ அந்த சாலைகளையெல்லாம் விரிவுபடுத்துகின்றேன் என்று அரசு அந்த புளிய மரங்களை வெட்டிவிடும். விரிவாக்கத்திற்கு பின் வெற்று மரங்களையே நடும். அரசும் தொண்டு நிறுவனங்களும் வெற்று மரங்களை மட்டுமே நடும். பொது முடக்கத்தில் பல ஆயிரம் பேர் பல மைல் தொலைவு சாலையில் பசியோடு நடந்து சென்றனர். அப்பொழுதும் கூட அந்த மக்கள் காய்கனி மரங்கள் இருந்தால் பசிக்கு உணவாகுமே என்று சிந்திக்கவில்லை. எனக்குத் தெரிந்து ஏன் கனி தராத மரங்களை மட்டுமே நடுகின்றனர் என எவரும் சிந்திக்கவில்லை. நாமெல்லாம் குரங்கிலிருந்து பிறந்தோம் என்றால் நமது முதன்மையான உணவே பழம்தானே. ஆனால் நாமே சிந்திக்கவில்லையே. மா, பலா, நாவல், அத்தி, கொய்யா என்று எத்தனை மரங்கள் உள்ளன. அவையெல்லாம் ஏன் நடப்படவில்லை? நம் சிந்தனையை எப்படி மழுங்கடித்தனர்? மரம் கனி தரும் என்ற வரியை எல்லா வகையிலும் மறைத்தனர். தொடர்ந்து மரம் நிழல் தரும், காற்று தரும், மழை தரும் என்று மட்டுமே சொன்னார்கள். அதை மட்டுமே மனிதனும் நினைத்து கனியை மறந்தான். கனி நமக்கான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. ஆனால் இதையெல்லாம் தடுத்து கார்ப்பரேட் ஊட்டச்சத்து உணவு என்று கண்ட குப்பைகளை நம்மிடம் திணிக்கிறது. அதையெல்லாம் ஏதோ ராயல் ஃபேமிலி போல ஸ்டைலா வாங்கித் தின்னு உடம்பு நாசமா போனதுதான் மிச்சம். கார்ப்பரேட்டுக்கோ பெரும் இலாபம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இயற்கையிலிருந்து நாம் இலவசமாக எதையும் பெற்றுவிடக்கூடாது என்று கார்ப்பரேட் தெளிவா செயல்படுறாங்க. மண்ணில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கையாகவே உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. அதை முழுமுற்றாக தடுத்து பணத்தால் மட்டுமே எதையும் வாங்க முடியும் என்ற நிலையை உருவாக்குகிறது கார்ப்பரேட். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், கருவை மரங்கள் உள்ள இடங்களிலும் மற்றும் அனைத்து இடங்களிலும் மா, பலா, வாழை, நாவல் போன்ற மரங்கள் இருந்தால் இந்த இடமே அருமையாக காட்சியளிக்கும். தை மாதங்களில் பூத்துக் குலுங்கும். உணவு பஞ்சம் என்ற ஒன்றே இருக்காது. நம் மனநிலையே மகிழ்வாக இருக்கும். உண்மையான இன்பத்தை நாம் உணரலாம். இப்பொழுது உங்களுக்கு தெரிவதெல்லாம் கிரிக்கெட் மைதானங்களும் கருவை மரங்களும் மற்ற வெற்று மரங்களும் உள்ள வறண்ட பூமியைத்தான். ஓர் உயர்ந்த மண்ணை இப்படி நரகமாக்கிவிட்டு ஊடகங்கள் சொல்வன மட்டுமே உலகில் உள்ளதாகவும் நடப்பதாகவும் நம்புவது அறியாமையின் உச்சம். அவை ஒட்டுமொத்த உண்மையையும் மறைத்துள்ளன. ஊடகம் ஓர் ஈவு இரக்கமற்ற மாபெரும் பயங்கரவாதி. கார்ப்பரேட் ஒன்றும் அறிவாளியல்ல. நாம் சிந்திக்கவில்லை, அவ்வளவே. மனிதன் சிந்திக்காதவரை இவையெல்லாம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.